إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழ்ச்சியும் வணக்கங்களும் ஏக இறைவன் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவன் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமானது. அவன் தனித்தவன், யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சொல்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர் சன்மார்க்கத்தின் போதவர் உயிர்கள் மேலான தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலா கொண்டாடுவதற்கென்று நமக்கு தந்திருக்கக்கூடிய 2 நாட்களில் ஹஜ்ஜி பெருநாள் என்று நம்மால் அழைக்கப்படக்கூடிய இன்றைய நாளை நானும் நீங்களும் அடைந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்றைய தினம் எங்களுடைய முதலாவது காரியம் தொழுகை, அதற்கு பின்னால் நாங்கள் அறுத்து பலியிடுவோம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு நாங்கள் தொழுதவர்களாக தொழுகையுடைய சுன்னாவை பூரணப்படுத்தும் முகமாக இந்த உரையிலும் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்றைய காலையை பொறுத்த மட்டில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் எவ்வாறு சூரியன் உதிக்கின்றதோ அது போன்று தான் நமக்கும் உதிக்கின்றது. நமக்கு வித்தியாசமாக சூரியன் உதிப்பது கிடையாது. இன்றைய காலை பொழுது எவ்வாறான ஒரு காலநிலையை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அடைந்தார்களோ அது போன்று தான் நாங்களும் அடைந்து கொண்டோம். ஆனால் ஏனையவர்களுடைய உள்ளத்திலே இல்லாத ஒரு குதூகலம், ஏனைய மதத்தவர்களுடைய உள்ளத்திலே இல்லாத ஒரு சந்தோஷத்தை அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளத்திலே போட்டிருக்கிறான் என்றால் இன்றைய நாள் ஸ்பெஷலாக இருப்பது நமக்குத்தான் என்பதை உணர்ந்தவர்களாகவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான ஒரு ஸ்பெஷலான நாளில் நமக்கு செய்த ஒரு முக்கியமான உபதேசம் சம்பந்தமாக உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் கடைசி ஹஜ்ஜிலே மினாவுக்கு சென்றவர்கள், அதாவது பிறை 10 அல்லாஹுடைய தூதருடைய ஒட்டகத்திலே ஏறி அமர்ந்து கொண்டு கடிவாளத்தை, ஒட்டகத்துடைய கடிவாளத்தை ஒரு நபித்தோழர் பிடித்து கொண்டிருக்க மக்களை பார்த்து ஒரு உரை நிகழ்த்தினார்கள். பெருநாளுடைய குத்துபா. இந்த பெருநாளுடைய குத்துபாவில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு சஹாபாக்கள் சொன்ன பதிலையும் வைத்து அல்லாஹுடைய தூதர் அழகான ஒரு உபதேசத்தை செய்தார். அந்த உபதேசத்தை இந்த இடத்திலே உங்களிடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்து கேட்கின்றார்கள், அத்ததுரூன ஐயு யௌமின் ஹாதா, இது என்ன நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, பாலு அல்லாஹு வ ரசூலுஹு அலம், நபித்தோழர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள் என்று சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபஇன்ன ஹாதா யௌமுன் ஹராம். இந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இது ஹராமான நாள் என்று சொல்கின்றார்கள். இன்றைய நாளை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நிச்சயமாக இது ஹராமான நாள், யௌமுன் ஹராம். மீண்டும் கேட்கின்றார்கள், அத்ததுரூன ஐயு பலதின் ஹாதா, இது என்ன நகரம் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கின்ற நேரத்தில் சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம். என்ற எல்லோருக்கும் தெரியும் அது என்ன நகரம் என்று. தெரிந்து கொண்டு அல்லாஹுடைய தூதர் கேட்கின்றார்கள், ஏதோ புதிதாக சொல்ல போகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பலதுன் ஹராம்,
இது ஹராமான நகரம் என்று சொல்கின்றார்கள். மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், லஃபததுரூன ஐயு ஷஹ்ரின் ஹாதா, இது என்ன மாதம் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலம் என்று சஹாபாக்கள் சொல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஷஹ்ருன் ஹராம், இது ஹராமான மாதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், ஃபஇன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும், அல்லாஹு தஆலா நிச்சயமாக உங்களிடத்திலே ஹராமாக்கி இருக்கின்றான், திமாஅக்கும் வ அம்வாலுக்கும் வ அராலக்கும், உங்களுடைய இரத்தம், உங்களுடைய உடைமைகள், செல்வங்கள், அதே நேரத்தில் வ அராலக்கும், உங்களுடைய மானம், மரியாதை, இந்த விடயங்களை உங்களுக்குள்ளே அல்லாஹு தஆலா ஹராமாக்கி இருக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஒரு மனிதனுடைய இரத்தம் ஹராம் என்பது நமக்கு தெரியும். எந்த அளவு ஹராம்? ஒரு மனிதனுடைய உடைமை அடுத்த மனிதனுக்கு ஹராம் என்பது நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு ஹராம்? ஒரு மனிதனுடைய மானம் ஹராம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். நாளை மறுமையிலே மாட்டிக்கொள்ள வேண்டிய, நாளை மறுமையிலே நாங்கள் செய்த நன்மைகளை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஹராம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு ஹராம், இதை புரிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளை தெரிவு செய்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, மக்கள் எல்லாம் குழுமி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில், அதுவும் ஹஜ்ஜுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே கலந்து கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி சொல்லுகின்றார்கள், இது ஹராம் என்று சொல்லி. அது சொல்லுகின்ற நேரத்திலே உதாரணங்களை பாருங்கள். இன்றைய தினம் இது ஹராம், யௌமுன் ஹராம் என்று சொல்கின்றார்கள். இன்றைய நாள் என்ன ஹராம்? நமக்கு நோன்பு பிடிப்பது ஹராம் இல்லையா? இன்றைய நாளில் இருக்கின்ற ஹராம் என்னென்று நமக்கு தெரிய வேண்டும். அப்படி என்றால் தான் அது எந்த அளவுக்கு ஹராமான காரியங்கள் என்பதை நமக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. இன்றைய தினம் நோன்பு பிடிப்பது நமக்கு ஹராம், இது எல்லோருக்கும் தெரியும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஓரிரு நாட்களுக்கு முன்னால் மிகப்பெரிய விவாதமே, இன்றைய தினம் நோன்பு பிடிக்க முடியுமா, அதாவது நேற்றைய தினம் நோன்பு பிடிக்க முடியுமா, நேற்றைய தினம் நோன்பு பிடிக்க வேண்டுமா, நேற்றைய முன்தினம் நோன்பு பிடிக்க வேண்டுமா, பெருநாள் தினத்திலே நோன்பு பிடிக்க முடியுமா என்றெல்லாம் மிகப்பெரிய வாக்குவாதங்கள் எல்லாம் சென்று கொண்டிருந்ததா இல்லையா? ஏன் அந்த வாக்குவாதங்கள் செல்லுகின்றது? ஏன் அந்த வாக்குவாதங்களுக்கு முதன்மையான ஒரு காரணியாக நோன்பை நாங்கள் முன்வைக்கின்றோம்? ஹராமான ஒரு காரியம் என்பது நம்ம எல்லோருக்கும் மிக தெளிவாக தெரியும். நோன்பு பிடிப்பது இன்றைய நாளில், பெருநாளுடைய 2 தினங்களிலே நோன்பு பிடிக்கக்கூடாது, ஹராம். அது எந்த அளவுக்கு ஹராம்? அதை நாங்கள் ஆதாரமாக சொல்லுகின்ற அளவுக்கு ஹராம், வாதங்களுக்கு சொல்லுகின்ற அளவுக்கு ஹராம். நாங்கள் அதை மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கணும், அதை செய்யக்கூடாது என்று சொல்லி. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஹராத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்பிட்டு சொல்லுகின்றார். நமக்கு தெரிந்த ஹராத்தை ஒப்பிட்டு சொல்லுகின்றார்கள். இது போன்றுதான் ஒரு முஸ்லீமுடைய மானம், ஒரு முஸ்லீமுடைய மரியாதை, ஒரு முஸ்லீமுடைய உடைமை, ஒரு முஸ்லீமுடைய அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கென்று அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்ற இரத்தம், அவனுடைய உயிர், இதெல்லாம் அவனுக்கு புனிதமானது, அடுத்தவனுக்கு ஹராமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது கேட்கின்றார்கள், இது என்ன ஊர்? இது பலதுன் ஹராம், இது ஹராமாக்கப்பட்ட நகரம், மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கக்கூடிய பிரதேசம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரதேசத்திலே புட்பூண்டுகளை கூட புடுங்குவதை ஹராமாக்கினார்கள். நமக்கு சில காரியங்களை அந்த இடத்திலே தடை செய்யப்பட்டிருக்கின்றது, செய்யக்கூடாது. ஹலாலான விடயங்கள் தான், வெளியிலே நாங்கள் செய்வதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த நகரத்துக்குள் நாங்கள் சென்று விட்டோம் என்று சொன்னால் அது ஹராம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த ஹராத்தை நாங்கள் வழங்கி வைத்திருக்கின்றோம். இஹ்ராமை கட்டிவிட்டோம், அதாவது தல்பியாவை சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு நாங்கள் போய்விட்டோம் என்றால் அந்த இடத்தில் மிக கவனமாக இருக்கின்றோமா இல்லையா, இந்த ஹராம்களை செய்யக்கூடாது அந்த நகரத்திலே என்று. இந்த ஹராம்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டி சொல்கின்றார்கள், இது போன்று ஒரு முஸ்லீமுடைய மானம் ஹராம். மூன்றாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இது என்ன மாதம் என்று உங்களுக்கு தெரியுமா? இது ஷஹ்ருன் ஹராம், இது ஹராமான மாதம். என்ன ஹராமாக்கப்பட்ட மாதம்? யுத்தம் ஹராமாக்கப்பட்ட மாதம். அந்த மாதத்திலே நாங்கள் யுத்தம் செய்யக்கூடாது. 4 மாதங்கள் புனித மாதங்கள், யுத்தம் செய்வதற்கு ஹராமாக்கப்பட்ட மாதங்கள். தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதம், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், அடுத்து ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்களிலும் நாங்கள் யுத்தம் செய்யக்கூடாது, ஹராம். எந்த அளவுக்கு யுத்தம் செய்யக்கூடாது என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு அடுத்த முஸ்லிமுடைய மானத்துடைய விடயத்திலும் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நாளை மறுமையிலே ஒரு மனிதன் நிறைய நன்மைகளை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு போய் சொர்க்கத்துக்கும் அவனுக்கும் இடையிலே மிகச் சிறிய ஒரு இடைவெளி இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில்
அல்லாஹ்விடத்திலே மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடமாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் அடுத்தவர்களுடைய இரத்தம், அடுத்தவர்களுடைய உடைமை, அடுத்தவர்களுடைய மான விடயத்திலே நாங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே. இரத்தம் ஓட்டுகின்ற விடயத்திலே நாங்கள் கொஞ்சம் கவனமாகத்தான் இருப்போம். நாங்கள் கொலை செய்ய போவது கிடையாது யாரையும். சில நேரங்களில் ஆத்திரம் நம்மை கொலை செய்ய வைத்து விடுகின்றது என்பார்ந்த சகோதரர்களே. அண்மையிலே ஒரு சாச்சாவை ஒரு மகன், அதாவது இந்த அண்ணனுடைய மகன் சாச்சாவை குத்தி கொலை செய்கின்றார். என்ன காரணம்? சாதாரண ஒரு கோபம். வந்த ஒரு கோபத்தை அடக்கிக் கொள்ளுகின்ற அளவுக்கு அந்த பிள்ளைக்கு பக்குவம் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. 14 வயது மாணவன், ஒரு சிறுவன். அவனுடைய கையில் இருக்கின்ற மொபைல் போன் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து, உனக்கு கோபம் வந்தால் கத்தி எடுத்து குத்திடுச்சு. அவன் கத்தியை எடுத்து குத்தி விடுகின்றான். சிறிய தந்தை மரணித்து விடுகின்றார் என்ப அந்த சகோதரர்கள். சின்ன வயதிலே எதுவுமே தெரியாத அந்த பருவத்திலே அந்த பிள்ளை செய்கின்ற காரியம், நம்மிடத்தில் இந்த கோபம் சில வேளைகளில் அந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்து வைத்து விடுகின்றது. அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். கோபத்துடைய விடயத்திலே நாங்கள் கொஞ்சம் கவனமாகவும் மெதுவாகவும் நடந்து கொள்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அது தவிர நாங்கள் கொலை செய்வதற்கெல்லாம் விரும்பக்கூடிய ஆட்கள் அல்ல என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அடுத்தவர்களுடைய உடைமை, அதில் நாங்கள் ஒரு காலமும் கை வைக்க மாட்டோம். அதிலே ஒரு நடுக்கம், ஒரு பயம் இருக்கும். ஆனால் மானம் மரியாதை என்று வருகின்ற நேரத்தில் கேலஸாகவே இருந்து விடுகின்றோம் என்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சகோதரன் அவன் ஒரு சபையில இல்லாத நிலையில் அவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விடயத்தை அந்த சபையிலே கலைப்பது புறம் என்றார்கள். நபி தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவனிடத்திலே அந்த காரியம் இருந்தாலுமான்னு கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் அந்த காரியத்தை செய்வது குறித்து நீங்கள் பேசுவதுதான் புறம். அவன் செய்யாமலேயே நீங்கள் பேசுவீர்களாக இருந்தால் அது அவதூறு என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவதூறையும் புறத்தையும் அடுத்தவருடைய மானத்திலே விளையாடக்கூடிய ஒரு அம்சமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்றால், மானத்துடைய விடயத்திலே, மரியாதையுடைய விடயத்திலே கை வைக்கக்கூடிய, புறம் பேசக்கூடிய பழக்கம், அவதூறு பேசக்கூடிய பழக்கம், இந்த விடயங்களிலிருந்து நாவை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆதமுடைய மகனுக்கு, அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்திலே இருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த ஒரு அம்சம், நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் 2 விடயங்கள் தான். ஒன்று நாவு, இன்னொன்று மர்ம உறுப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாவை நாங்கள் பேணிக்கொண்டு அடுத்தவர்களுடைய மான மரியாதைகளை கை வைக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்துவிடக்கூடாது என்கின்ற செய்தியை இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது போன்ற ஒரு நாளிலே ஒரு குர்ஆன் வசனம் இறங்குகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் குத்பா செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இறங்கியதாக வருகின்றது. அரஃபாவுடைய தினமாக இருக்கலாம், அல்லது பெருநாளுடைய தினமாக இருக்கலாம். அன்றைய தினத்தில் அல்லாஹ் தஆலா 5வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தை இறக்கி வைத்திருக்கின்றார். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் சம்பூர்ணப்படுத்துகின்றேன். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. என்னுடைய நிஅமத்துகளை இன்றைய தினம் நான் சம்பூர்ணப்படுத்துகின்றேன் இந்த மனித சமுதாயத்தின் மீது. வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக இஸ்லாத்தை நான் அமைத்து விட்டேன், ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனுடைய கடைசி காலத்திலே இறங்கக்கூடிய ஒரு வசனத்திலே தெளிவுபடுத்தி விடுகின்றான் என்பார்ந்த சகோதரர்களே. இந்த செய்தியை இறக்கியது கேள்விப்பட்ட யூதர்களுக்கு தாங்க முடியவில்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் என்று நினைக்கின்றேன். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு இறக்கப்பட்ட ஒரு வசனம் இருக்கின்றது, அந்த வசனம் எங்களுக்கு இறங்கி இருந்தால் நாங்கள் அன்றைய தினத்தை கொண்டாடி இருப்போம் என்றார்கள். ஏனென்றால் இந்த டிக்ளரேஷன் அவர்களுக்கு கிடையாது, இந்த முடிவு கண்டல் அவர்களுக்கு கிடையாது. அவர்களுடைய மார்க்கம் தொக்கு நிற்கின்றது. அடுத்து ஒருவர் வருவார், இன்னும் ஒரு நபி வருவார், இந்த மார்க்கத்தை பொறுப்பெடுப்பார், அவர் உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித் தருவார் என்பது தௌராத்திலும் இருக்கின்றது. அதற்கு பின்னால் ஈசா நபி அல்லாஹ் தஆலா கொடுத்த இஞ்சியிலும் இருக்கின்றது. யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மார்க்கம் சம்பூர்ணமாகிவிட்டது என்கின்ற வார்த்தை கிடையாது. அதுதான் அவர்களுக்கு நமக்கும் இடையில உள்ள வித்தியாசமும், அவர்கள் நம் மீது பொறாமை கொள்வதற்கு மிக பயங்கரமான ஒரு காரணமும் என்பார்ந்த சகோதரர்களே. என்ன, நம்முடைய மார்க்கத்தை எல்லாம் சம்பூர்ணப்படுத்தி விட்டார். அவர்களுக்கு கொடுத்த மார்க்கத்தை எல்லாம் சம்பூர்ணம் என்று சொல்லவில்லை. அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு மாத்திரம் இப்படி ஒரு வசனம் இறங்கி இருந்திருந்தால் எங்களுடைய வேதத்தில் அன்றைய தினத்தை நாங்கள் கொண்டாடி இருப்போம். அன்புள்ள சகோதரர்களே, அன்றைய தினத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இன்றைய தினம்
இன்றைய கொண்டாட்டம் அதுவும் உள்ளடங்கக்கூடிய ஒரு கொண்டாட்டம். அல்லாஹ் நமக்கு பெரிய கிஃப்டாக நமக்கு தந்திருப்பது இந்த மார்க்கம் சம்பூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது என்கின்ற டிக்ளரேஷன் மூலமாக. இது மாத்திரம் நமக்கு இல்லை என்றால் யூதர்கள் மாதிரி நாங்கள் அடைந்து கொண்டிருந்திருப்போம், கிறிஸ்தவர்கள் போன்று நாங்கள் அடைந்து கொண்டிருந்திருப்போம். பூர்ணப்படுத்தப்படவில்லையே, புதிதாக ஏதாவது வருமா? யாராவது வந்து நான் நபி என்று சொன்னால் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், 4 பேர் பின்னாலே போகத்தான் வேண்டும். வேறு வழி இல்லாமல் சில பேர் மக்கள் அலைமோத வேண்டிய நிலைமை வரும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் நபிமார்கள் என்று சொல்லி நாங்கள் எல்லாம் நபி என்று சொல்லி வந்த பொய் நபியர்கள் எல்லாம் எந்த வசனத்தை கொண்டு நாங்கள் புறக்கணித்தோம்? சஹாபாக்கள் புறக்கணித்தார்கள். இந்த வசனத்தை கொண்டுதான் அல்லாஹ் தர மார்க்கத்தை சம்பூர்ணப்படுத்தி விட்டான். இதற்கு பின்னால் நபிக்கு வேலை கிடையாது. அல்லாஹ்வுடைய நிஅமத் நபிமார்களை அல்லாஹ் தஆலா முடித்து விட்டான். இதற்கு பின்னால் வேலை கிடையாது. இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்ட மார்க்கமாக ஏற்றுக்கொண்டதன் பின்னால் இன்னொரு நபிக்கு என்ன வேலை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த இஸ்லாம் போதுமானது. எனவே இன்றைய தினம் நம்முடைய கொண்டாட்டத்தில் இது இருக்க வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே, இந்த குதூகலம் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். இது ஏனைய சமூகம் கொண்டாடுவது போன்ற ஒரு கொண்டாட்டம் அல்ல. அல்லாஹ்வை புகழுவதற்கும் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்கும் நம்முடைய உள்ளத்தை குதூகலமாக வைத்துக் கொண்டு உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் நாங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்கும் தர்மம் செய்வதற்கும் என்றெல்லாம் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான நாள் இன்றைய நாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த இபாதத்தை எல்லா காலத்திலும் செய்வதற்கு நமக்கு சொல்லி தந்தார்கள். ஆனால் சில காலங்களிலே அதை வலியுறுத்தினார்கள். ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தர்மம் செய்கின்ற அந்த பழக்கத்தை அதிகமாக வைத்திருந்தார்கள் தங்களுடைய வாழ்க்கையில், அடுத்தவர்களுக்கு சொல்லவில்லை. காற்றை விட வேகமாக தர்மம் பண்ணுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் செய்கின்றார்கள் என்று பார்த்து நாங்களும் தர்மம் பண்ணுகின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ரிக்வெஸ்ட் பண்ணின, மக்களிடத்திலே ஆர்டர் பண்ணின, இன்றைய தினம் நீங்கள் தர்மம் செய்யுங்கள், சதகா கொடுங்கள் என்று சொல்லி சொன்ன ஒரு நாள் இருக்குமாக இருந்தால் ஹஜ் பெருநாள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நோன்பு பெருநாளும் அல்ல, ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே தர்மத்தை ஞாபகப்படுத்தினார்கள். இன்றைய தினம் அதிலும் குறிப்பாக தொழுகைக்கு பின்னால் தர்மம் செய்வது என்பது மிக மகத்தானது என்பார்ந்த சகோதரர்களை சாதாரண இபாதத்தாக நினைத்துவிடக் கூடாது. அந்த நேரத்தில் தர்மம் கொடுப்பது என்பது வலியுறுத்தப்பட்ட இந்த மார்க்கத்திலே சொல்லித்தரப்பட்ட ஒரு அம்சம். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் குத்பாவை முடித்ததன் பின்னால் பெண்களுக்கு கேட்டிருக்காதோ என்று சொல்லி பெண்கள் பகுதிக்கு போய் தனியாக ஒரு குத்பா செய்கின்றார்கள். அந்த குத்பாவிலே சொன்னார்கள், பெண்களே, உங்களை நரகத்திலே அதிகமாக கண்டேன். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களை எதற்காக வேண்டி அதிகமாக நரகத்திலே கண்டீர்கள் என்று கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக புறம் பேசக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள், நீங்கள் அதிகமாக கணவன்மாருக்கு நன்றி கட்டவர்களாக இருக்கின்றீர்கள். இன்னொரு அறிவிப்பிலே சித்த சுயாதீனம் உள்ள ஒரு ஆணையும் புத்தி மழுக செய்யக்கூடிய இயல்பு உங்களிடத்திலே இருக்கின்றது. நல்லா இருப்பான், அவனை கோபப்பட வைக்கக்கூடிய, அவனை டென்ஷன் ஆக்கக்கூடிய, அவனை என்ன எங்க போறோம் என்று வழி தெரியாம அனுப்பக்கூடிய அளவிலே ஒரு ஏற்பாட்டை ஒரு தன்மை எல்லாம் உங்களிடத்தில் தந்திருக்கின்ற அப்படியானவர்கள் நீங்கள் என்று ஞாபகப்படுத்தினார்கள். நாங்கள் இதை குறையாக நினைக்கக்கூடாது, சோதனையாக நினைத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் ஆண்களாக பிறந்தவர்களுக்கு ஆண்கள் என்பதனால் ஒரு சோதனைகள் சில இருக்கின்றது. அது போன்று பெண்ணாக பிறந்ததற்காக வேண்டி பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய சோதனை இது. வெற்றி பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் வெற்றி பெறுவதற்கு அந்த இயல்புகளை ஓவர்கம் பண்ணுவது மாத்திரமல்ல, வழிகாட்டலாக செய்தார்கள். அதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், பெண்களை அதிகமாக தர்மம் கொடுங்கள் என்றார்கள். தர்மம் அந்த பாவங்களுக்கு பரிகாரம் என்கின்ற அளவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருக்க கூடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனேயே சஹாபி பெண்கள் தங்களிடத்தில் இருக்கின்ற விடயங்களை எல்லாம் கலட்டி போட்டார்கள். காதுகளில் இருந்தும் கைகளிலும் இருந்து ஹதீதுகளை பார்க்கின்றோம். அன்பிக்கினிய சகோதரர்களே, இந்த செய்திகளை முழுமையாக விளங்கி இன்று நம்முடைய கொண்டாட்டத்துக்குரிய ஒரு நாள், சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாள், சந்தோஷமாக குதூகலமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். இந்த குதூகலம் மார்க்கத்துக்கு முரணாக போய்விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். கடைசியாக ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, இன்றைய தினம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம். இந்த சந்தோஷத்துடைய தன்மை அல்லாஹு தஆலா பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தருள் புரிய வேண்டும். அவர்களுடைய உள்ளத்திலும் ஒரு குதூகலம் இருக்கும், ஆனால் பயம் கலந்த ஒரு குதூகலம். இன்றைய தினம் எனக்கு எந்த இடத்திலே வந்து குண்டு விழும் என்று தெரியாத ஒரு பயம் கலந்த ஒரு குதூகலம். மூமின்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடம்புக்கு ஒப்பிட்டார்கள்.
கண்ணிலே ஒரு வலி எடுத்தால் முழு உடம்புமே அந்த காய்ச்சலை அனுபவிப்பது போன்ற மூமின்கள் எல்லாம் ஒரு உடலுக்கு ஒப்பானவர்கள். அந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்படுகின்றார்கள் என்றால் அந்த நினைப்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே. அந்த பிள்ளைகள் குப்பை கூலங்கள் போடப்படுகின்ற இடங்கள் எல்லாம் கிளறி கிளறி அதில் இருந்து சாப்பாடுகளை எடுத்து சாப்பிடுகின்றார்களாம். இதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எப்படி தெரியுமா? எனக்கும் பிள்ளைகள் இருக்கின்றார்கள், உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். நம் பிள்ளைகள் ஒரு குப்பையை கிளறி சாப்பிடுவதை நாங்கள் விரும்புவோமா? நம் பிள்ளை பசியோடு இருக்கின்ற நேரத்திலே யாராவது உதவியாக சாப்பாட்டை கொடுப்பதை கூட நாங்கள் விரும்புவோமா? விரும்ப மாட்டோம் என்ப அந்த சகோதரர்களே. என் பிள்ளை அடுத்தவரிடத்தை உதவி கேட்டு சாப்பிடுகின்ற அளவிலே அல்லாஹ் தஆலா ஒரு நிலைமையை வைக்கக்கூடாது என்கின்ற ஒரு உணர்வு நம்முடைய உள்ளத்திலே இருக்கும். அதே உணர்வு தான் அந்த பிள்ளைகளுடைய தந்தைமாருக்கும் இருக்கும். ஆனால் அவர்களுடைய நிலைமை இன்றைக்கு படுமோசமான நிலைமையில் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் சட்டியிலே மிஞ்சிய கறியிலே கையிலே கொடுக்கப்பட்ட ஹுபுஸை வலித்து வலித்து சாப்பிடுகின்ற அளவிலே அவர்களுடைய நிலைமை மாறி இருக்கின்றது. இன்றைய தினம் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வோம், அவர்களுக்காக வேண்டி துஆ கேட்போம். நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிடுகின்ற நேரத்தில் அந்த மக்களுடைய விடுதலைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மன்றாடுவோம். இன்றைய தினம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மன்றாடுகின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த மன்றாட்டத்தை எல்லாம் எடுத்து வைத்துக் கொள்ளுவான். சில வேளைகளில் நமக்கு அது நாளை மறுமையிலே நன்மையாக வந்து சேரும். இல்லை என்றால் நம்முடைய சோதனையிலே நாங்கள் வெற்றி பெற்றோம் என்கின்ற ஒரு பதிவாவது வந்து சேரும். அவர்கள் எல்லாம் அங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்க நாங்கள் இங்கு சந்தோஷமாக 100% நம்மால் கொண்டாட முடியாது. ஒரு மூமினால் முடியாது. கொண்டாட வேண்டும். இந்த எதிரே நாங்கள் சோகமாக இருக்க வேண்டிய நாள் அல்ல, கொண்டாட வேண்டிய நாள் தான். ஆனால் 100% சந்தோஷம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. என்ன, நம்முடைய உறவுகள் அங்கே கஷ்டப்படுகின்றார்கள், வேதனைப்படுகின்றார்கள், எந்த நேரத்தில் தலைகளை கொண்டு விடும் என்று தெரியாது, ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். 37,000க்கும் அதிகமான மக்கள். மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியத்தை உருவாக்கி அந்த ஸ்டேடியத்திலே அந்த ஸ்டேடியம் முழுமையாக கபிரிஸ்தானமாக்கினால் கூட அந்த ஜனாசாக்களை அடக்கி முடிக்க முடியாது என்பா அந்த சகோதரர்களே. அந்த அளவுக்கு ஜனாசாக்கள் குமிந்து கிடக்கக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே ஆக்கி இருக்கின்றவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹ்வுடைய தூதர் வாக்களித்தார்கள், நாளை மறுமையிலே யூதர்களை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து மூமின்களுடைய முஸ்லிம்களுடைய பாவங்களை அள்ளி அவர்களுடைய தலையிலே போடுவான் என்று சொல்லி அந்த பாவங்களை அள்ளி போடக்கூடிய நிலைமை அந்த யூதர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து அந்த யூத சமுதாயத்தை அவர்கள் செய்கின்ற அநியாயத்தை அடியோடு இல்லாமலாக்கக்கூடிய நாசமாக்கக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் இந்த உலகத்திலே ஆக்கியருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வோம். அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சந்தோஷமான இந்த நாளில் அந்த எண்ணத்தையும் உள்ளத்திலே பதிய வைத்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொன்னேன். அல்லாஹ் தஆலா போதுமானவன். நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவையும் நேர்வழியையும் நல்ல முறையிலே இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பொறுமையையும் எங்களுடைய வாழ்க்கையிலே தந்து நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பதற்கு வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.